என் புருஷனும் ஒரு பக்கம் வந்து கோவப்பட்டுட்டு இருக்காரு, இந்த பக்கம் என் வாழ்க்கையில என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா, எதுக்கு நீங்க தங்கமயில் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு வந்து இப்ப கோமதி ஒரு ஷாக்கா ஒரு கேள்வியை கேட்க சக்திவேல் அப்படியே திருன்னு முடிக்கும் பொழுதே இவங்க கையில 2 பேரும் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராஜி சென்னையில இருந்து வந்து அவங்க வேற கையில ஒரு பத்திரத்தை தூக்கி வச்சிருக்காங்க. என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப முத்துவேல் கிளம்பி சக்திவேலை பார்க்க, நான் ஒண்ணுலண்ணா இவ ஏதாச்சும் பேசுவா சும்மா, இது நீங்க முதல்ல நீங்க 2 பேரும் எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தீங்க, இந்த வீட்டுக்குள்ள உங்களை வரதுக்கு யார் முதல்ல அனுமதி கொடுத்தா, ஒரு தடவை வந்து சொன்னாங்கிறதா வந்துட்டா திருப்பி எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருப்பீங்களா, சும்மா கதை திறந்து வச்சிருந்தா அப்படின்னு இப்போ சக்திவேல் கேட்கும் பொழுது இந்த ப்ரெடிக்ஷன்ல ஷாக்கான ஒரு திருப்பத்தை வந்து இப்போதான் வந்து கொடுக்க போறாங்க கோமதி. இல்ல நான் ஒன்றும் இங்கே வந்து உறவு கொண்டாடுறதுக்கோ இல்லை வந்து அப்படியே அழுதுகிட்டே வந்து கூப்பிட்டேனே அண்ணா, நீங்கள் 2 பேரையும் எங்கள் வீட்டுக்கு வாங்கண்ணா, சாப்பிட வாங்கண்ணா, நான் சமைச்சு போடுறேன்னா அப்படின்னு கூப்பிட்டாங்களா, அந்த மாதிரியெல்லாம் வெகுளியாக கூப்பிட்றதுக்கு நான் இங்கே வரல. நீங்கள் எவ்வளோ கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து என்னடா செஞ்ச சக்தி அப்படின்னு முத்துவேல் கேட்கும் பொழுது டக்குன்னு கட் பண்ணா வந்து இந்த பக்கம் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்து பாக்கியம் உட்காந்துட்டு வந்து என் புள்ள வாழ்க்கை இப்படி போச்சு, அந்த போலீஸ்கார அம்மாவும் எதையும் உருப்படியாக பேச மாட்டேங்குது, அதுவும் நம்ம ஏதோ பண்ணது தப்புங்கிற மாதிரி பேசுது, கோர்ட்டில் அடுத்து ஹியரிங் எப்பன்னு தெரியல, இந்த லாயர் வேற பணம் கொடுங்கிறாரு, இருந்த காசெல்லாம் கொடுத்தாச்சு, என் புள்ள வாழ்க்கை மொத்தமாக போயிடும் போல, நீ ஏண்டி இப்படி பண்ண, நீ உண்மையை சொன்னதுனால தான் அந்த தங்க நகை விஷயத்தாக உண்மையை சொல்லாமல் மெயின்டைன் பண்ணியிருந்தேன்னா அது வரைக்கும் அத்தனை பொய்ய சொல்லி வெண்ணை திரண்டு வர நேரத்தை பார்த்து தாடியை உடச்சிட்டே அடி, ஏண்டி இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் வந்து அம்மா நான் என்னம்மா பண்றது, நான் தான் பொய் சொல்ல முடியலன்னு அவங்க எல்லாம் என்ன வெறுத்துருவாங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க பார்த்த பார்வையே, ஏன்னா அத்தனை பேர் தெரியும் நான் பொய் தான் பேசுறேன்ட்டு, கோர்ட்ல பேசும்போது கூட தெரியல, நகை விஷயத்துல எல்லாம் அவங்க அத்தனை நாள் என்ன காப்பாத்திட்டு இருந்தவங்க எல்லாரும், அவங்களே வந்து கேட்கும் பொழுது நான் அப்படிலாம் இல்லைன்னு எவ்வளவு நேரமா சமாளிப்பேன். அவங்க திருப்பி வந்து உங்க மாமாவை லவ் பண்றீங்க, நான் உண்மையை சொல்லுங்கன்னு நானும் அப்படியே உளறிட்டேன் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டும் போது யாருன்னு பார்த்தா சக்திவேல் நின்றுட்டு இருக்காரு, கூடவே குமரவேல் நிற்கிறாங்க. உள்ள வரலாமா அப்படிங்கிறாங்க. வாங்க, எங்க வந்தீங்க, என் பொண்ணோட வாழ்க்கை மொத்தமா அழிஞ்சு போச்சா, நாங்கெல்லாம் உயிரோட இருக்கமா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா, நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னு தானே போலீஸ் கேஸ் கொடுத்தோம், போலீஸ் கேஸுங்கிற ஐடியாவே என் மனசுக்குள்ள விதைச்சது நீங்க தான், நான் வெறுமனே கெஞ்சி பஞ்சாயத்து பண்ணி தெரிஞ்சவங்களை வச்சு வந்து பார்த்துக்கலாம், இல்லை திருப்பி அங்கே போய் கெஞ்சிடலாம்னு நினைச்சேன், நீங்க தான் போலீஸ் பக்கம் போய் கேஸ் கொடுங்க, வரதட்சணை குடும்பப்படுத்தாங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க கடைசியில என்னையும் பிள்ளையும் வந்து தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு பிள்ளையும் கிள்ற மாதிரி தான் வந்து என்னையும் அங்கே அனுப்பிவிட்டுட்டு கடைசியில நீங்க வந்து உங்க தங்கச்சிக்கு ஜாமீன் வாங்கிட்டீங்கல்ல அப்படின்னு வந்து பாக்கியம் கேட்க, இந்த பாரு ஏதோ என் தங்கச்சி வீட்டுக்காரங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் தூக்கி கேஸ் கொடுத்து வச்சிருந்ததுனால அதெல்லாம் வேணான்னு சொல்லி எனக்கு தோணுச்சு, அதனால நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கினோம். ஆனால் இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல, நீங்கள் வந்து அந்த வீட்டு ஆம்பளைங்க மேலே கேஸ் கொடுத்துருந்தா கூட நாங்கள் விட்டுருப்போம். ஆனால் வந்து என் தங்கச்சி, அதுக்கப்புறம் அதோட பிள்ளைங்க, அப்புறம் எங்கள் வீட்டு பிள்ளை ராஜி வேறு அங்கே போய் சிக்கிக்கிச்சு, அது எல்லாத்துக்காக தான் அமைதியாக இருக்கும். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு திருன்னு முடிக்கிறாங்க தங்கமயில். இந்த பக்கம் வந்து பாக்கியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வேற வந்துட்டார், அவரும் வந்துட்டு வாங்க அப்படிங்கும் பொழுதே வந்து இருக்கட்டும் எல்லாம் சரி அப்படின்னு டக்குன்னு ஒரு சேர் எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு சேர் எடுத்து போடு அப்படின்னு வந்து மாணிக்கம் வந்து சேர் எடுத்துக்கிட்டு வந்து போட இவங்கெல்லாம் மேலே உட்காந்துக்கிறாங்க. சேரில் உட்காந்துட்டு இந்த பாருங்க நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுங்க. இப்போ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்க மேலே வெறுப்பில் இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வேற வந்து உங்கள் சைடு கேஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒன்று என்னால் நான் பண்ண முடியும், எங்கள் அண்ணன்ட்டையும் பேசி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து முதல்ல போய் இந்த போலீஸ்காரம்மாட்ட போயிட்டு நாங்கள் கொடுத்த சாட்சி வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக உண்மையெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஆனாலுமே வந்து நாங்கள் வந்து அங்கே அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கணும்னு நாங்கள் கொடுத்த சாட்சி எதுக்காக அப்படின்னா என் தங்கச்சி வீடு பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் சொன்னோம், ஆனால் வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி அடுத்த ஹியரிங்க்கு நெருக்கிறோம். உங்கள் லாயர் ஒன்றும் சரியில்லை, அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணுறோம், நல்ல பணம் இருக்க நல்லா வாதாடக்கூடிய ஒரு லாயரை நாங்களே ஏற்பாடு பண்ணி தரோம். ஏன் இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த பக்கம் வந்து உங்கள் பாக்கியம் கேட்க, எல்லாம் ஒரு காரணமாக தான் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் திருப்பி அந்த வீட்டுக்கு வரணும், திருப்பி அந்த வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் பொண்ணு இருந்து உங்கள் பொண்ணால் வரக்கூடிய பிரச்சனை, உங்களால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், எங்கள் பக்கம் தலையிடக்கூடாது. அதை விட முக்கியமான விஷயம், என் வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாருங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே வந்து உங்கள் அத்தை கோமதி தானாமே, உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்ட உடனே அவன் தங்கமயில் அப்படியே ஷாக் ஆகி, அப்படியா இதைத்தான் அவங்க அப்பப்போ கூடி பேசிப்பாங்களா, நான் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரியே இருக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, விருப்பம் இல்லாத கல்யாணம்லாம் பேசுவாங்க, அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, அதை கூட என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. ஆமாம் பாத்தியா, ரொம்ப உத்தம மாதிரி பேசுவானுங்க, நம்ம கிட்ட ஏதோ பொய்யே பேசுறதுலாம் பேசுவானுங்க, இவனுங்களே குடும்பத்துக்குள்ள அத்தனை பொய் சொல்லிட்டு கடைசியில் நம்ம பொய் சொன்னா மட்டும் தப்பா, அவங்க கல்யாணத்துக்காக பொய் சொல்லலாம், நம்ம கல்யாணத்துக்காக பொய் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி தான் நிறைய பொய்யெல்லாம் பேசுவாங்க, இந்த மாதிரி வந்து அந்த குடும்பத்தை ஏமாத்தினவங்க தான் இவங்க
ஒன்றும் ரொம்ப நல்லவங்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட் வேற கூட வந்து லாயரை வச்சு பேச சொல்லலாம். இது பிற ஏகப்பட்ட திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. இதில் வேற வந்து அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த வீட்டோட இப்போ என்னன்னா உங்கள் பேர் ரொம்ப அடிபட்டிருக்கு, இப்போ அவங்க பேர் வந்து ஓங்கி இருக்கு. இப்போ கடைசியில் என்ன ஆகணும்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் சாதகமாக தீர்ப்போ இல்லை உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வரக்கூடாது அப்படின்னா அந்த குடும்பத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் பேசணும். அந்த செந்தில் என்ன பண்ணான் அப்படின்னா வந்து தாசில்தார் பொண்ணை இழுத்து ஓடி தான் கல்யாணம் பண்ணான். இந்த கல்யாணத்துக்கு வந்து எங்களுக்கு தெரியாமல் எங்கள் வீட்டு பிள்ளைய கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, அதில் இப்படி ஒரு விஷயம்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து விடலாம். கூடவே வந்து நீங்கள் அடிச்சாங்க பிடிச்சாங்கிறதுலாம் வந்து உண்மை நாங்கள் அப்படி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டே இருங்க. இந்த தடவை நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், இல்லை அவங்க அடிச்சிருக்க மாட்டாங்களா எதுவும் சொல்ல மாட்டோம், நீங்கள் அந்த இதை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. இதெல்லாம் பண்ணாலே எப்படியாச்சு நீங்கள் வந்து இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கிறது, அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால தான் டைரெக்டாகவே சொல்கிறேன். அப்போ சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை இப்படி எங்களை ஏற்றி விட்டுட்டு கடைசியில் நீங்கள் கவுத்து விட்டுற மாட்டீங்களே அப்படின்னா இந்த பந்தரவனா நான் கவுத்து விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்க. டக்குன்னு வந்து பார்த்தா அதே லாயர் வந்து என்னப்பா பாண்டியா அப்படின்னு வந்து பாண்டியன் வந்து பேசுகிறார். பேசி வந்து இல்லை இப்போ என்னென்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை உனக்கு எதிராக கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல உந்த வீடு, அந்த தங்கமயில் வீடு, அதில் வந்து என்ன வாதாட சொல்கிறாங்கப்பா, உங்கள் மச்சானுங்க தான் வந்து சொன்னாங்க காசையும் கொடுக்குறேங்கிறாங்க, நான் அது இல்லை வேணான்னு சொல்லிட்டேன், எனக்கு அப்புறம் வந்து வேற ஒரு வக்கீலையும் பார்க்க போகிறேங்கிறாங்க, ஏன்ப்பா அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்க. இதை பாண்டியன் கோபமாக வந்து அண்ணனுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானு தெரியுமா அப்படின்னு வீட்டில் வந்து கோமதிட்ட கத்துன உடனே கோமதி ஐயோன்னு அழுதுகிட்டே குடுகுடுன்னு கோபமாக கிளம்பி போய் கையில் பத்திரத்தோட போகிறாங்க. போயிட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் சொத்தை கேட்பேன் அதை கேட்பேன் இதை கேட்பேன் தானே பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும் உனக்கு தெரியுமானாது இவர் இப்படி பண்ணது இந்த அண்ணன் அப்படி பண்ணது, போய் கடைசியில் போய் அங்கே போயிட்டு வந்து நாங்கள் லாயர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு எதிராக சாட்சி கொடுத்துருக்காரு, இப்போ என்ன நாங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போகணுமா, எதுக்கு நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை சாக கிடந்தவள வேணான்னு சொல்லி என் பிள்ளை கட்டி வச்சேன்ல அந்த ஒரு காரணத்துக்காக அவள் வந்து இப்போ நாங்கள் வந்து ஜெயிலுக்கு போகணுமா, இல்லை சொல்லுங்கள் என்னதான் பண்ணணும், இப்போ உங்களை இதாக இருந்தால் நானும் பத்திரத்தை கையெழுத்து போட்டிருக்கேன், இந்த உங்கள் மகளும் கையெழுத்து போட்டிருக்கா, எங்களுக்கு இந்த சொத்து வேணாம், எங்களுக்கு இதில் ஆசையும் இல்லை, நாங்கள் அந்த சொத்துக்காகவோ எதுக்காகவோ கல்யாணம் பண்ணிக்கல போதுமா, வேணா மீனாவை கூட அவங்க அப்பா அம்மா சொத்தெல்லாம் இப்போ அவளுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவா தர வரைக்கும் அவளுக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி கூட எழுதி தர சொல்கிறோம். நாங்கள் யாரையும் ஏமாத்தங்கிற எண்ணத்தோட எதையும் பண்ணலை, சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ பண்ணுற ஆட்கள் நாங்கள் இல்லை. இன்னொரு தடவை எங்கள் விஷயத்தை தலையிட்டு அந்த தங்கமயில் மோசமானவ, அவள் எங்கள் வீட்டுக்கு சரியாக மாட்டா, அதை விட வந்து அவங்க அம்மா அப்பாலாம் வந்து அவ்வளோ மோசமான ஆளுங்கிறது தெரிஞ்சிருந்தோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போயிருக்கேன். நீலாம் மனுஷனா இப்படிவே பண்ணியிருக்க, ஏய் வார்த்தை நீ செஞ்ச காரியத்துக்கு நீ எங்கள் வீட்டு பிள்ளை வாழ்க்கையை கெடுத்தல அப்படிங்கும் போது அதுக்காக எங்கள் வீட்டு பையன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களா, பழிக்கு பழி வாங்குறது குழந்தைங்க வாழ்க்கையை கிடச்சி. இப்போ என்ன ராஜி கஷ்டப்பட்டுட்டா இருக்கா, ராஜி சந்தோஷமா இருக்கா, என் பிள்ளையும் சந்தோஷமா இருக்கா, 2 பேர் சென்னைக்கு போயிட்டு இருந்தாங்க, அவ கனவுக்கு இவ ஹெல்ப் பண்றான், அவன் கனவுக்கு இவ ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு மாற்றி எல்லாம் போயிட்டு தானே இருக்கு அப்படின்னு வந்து பேசணுன்னு சக்தி திரும்பி டக்குன்னு வந்து முத்துவேல் டேய் முத்து என்னடா அது அப்படின்னு வந்து கேட்ட உடனே இப்போ ஷாக் ஆகும் பொழுது இந்தாங்க பத்திரம் அப்படின்னு அவங்க விட்டு எரிஞ்சிட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தில் அடுத்த எதிர்பார்ப்பு என்ன, இந்த தங்கமயில வீட்டுக்கு கொண்டுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்தால் ஓகே நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லிட்டு சிறகடிக்க ஆசையோட ப்ரெடிக்ஷன்ஸும் பாருங்கள். அப்படியே ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தங்கமயில் ரோகிணி 2 பேரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 2 பேரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, 2 பேரும் போய் சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.